Honor is the due respect we express towards something or someone. It's time to honor our chief guest, Miss Shandy, teacher of Montfort School, Trichy. I request ma'am to the token of love and chief guest hand. Call upon our chief guest of the day, Miss Shandy, teacher of Montfort School, Trichy, to address the gathering. Ma'am, please. So good evening everybody. Good evening children. So இன்னைக்கு நீங்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சில்ட்ரன்ஸ் டே மாதிரி இல்ல, ஆனுவல் டே மாதிரி இருந்துச்சு. அண்ட் பேரண்ட்ஸோட கோஆபரேஷன் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஆர்கனைஸ்டான ஒரு ப்ரோக்ராம் நான் பார்க்குறது. ஐ ஹவ் பீன் பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் அவங்க பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் டிசிப்ளினான ஒரு விஷயம், எல்லா பேரண்ட்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். 5 o'clockன்னு சொன்னாங்க, பட் எல்லாரும் வரணும்னு சொன்னதே ஒரு ஃபேமிலி ஃபீலா இருந்துச்சு. அண்ட் நீங்க பயப்பட வேணாம், தே ஆர் இந்த சேஃப் ஹேண்ட்ஸ். அவங்க ரொம்ப ஒரு நல்ல உங்களோட தம்பி தங்கச்சி இருந்தா அவங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படியாப்பட்டவங்க தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. அவங்கள எனக்கு தெரியுன்றதுக்காக நான் சொல்லல, பட் நான் வந்ததுல இருந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தவங்களையுமே தனித்தனியா என்கரேஜ் பண்ணாங்க. நான் வந்தோடனே நீ நல்லா பண்ணணும், நீ இப்படி பண்ணணும், நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்மளுக்கு கைடன்ஸா இருந்தாலே நம்ம குழந்தைங்க சேஃபா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ காட் ஹாஸ் கிவன் யூ சம்திங் பெஸ்ட் இன் யுவர் லைஃப். அண்ட் ஒரு 3 things நான் அவங்க எல்லாத்துக்கும், ஒரு கிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்? நேச்சுரலா எல்லாமே அப்பாவை ஈக்குவலா பிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த 3 விஷயத்தை நீங்க மறக்காம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 3 விஷயம் தான். நீங்க நினைக்கலாம் சரி நம்மளால படிக்க முடியாது அப்படின்னு யாராவது உங்களை சொன்னா நீங்க ஈஸியா டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஓகே, உங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா? நீங்க நல்லா படிக்கலன்னு அம்மா சொல்லியிருக்காங்களா? அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் கரெக்ட், அப்புறம் தான் மிஸ். ஓகே, ஸோ நீங்க 3 விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒன்னு ஹோம்ஒர்க். ஓகே, டெய்லி ஹோம்ஒர்க் நீங்க எழுதினாலே நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். செகண்ட் ஏதாவது ஒரு ஹாபி நீங்க சூஸ் பண்ணணும். ஹாபினா ஃபார் அன் எக்ஸாம்பிள், முன்னாடி ஸ்டாம்ப் கலெக்ஷன், ஸ்டோன்ஸ் கலெக்ஷன், பென்ஸ் கலெக்ஷன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமா எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் மொபைல்ல என்ன பண்றீங்க, பிளே ஸ்டோர் போய் நிறைய அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களோட கான்சென்ட்ரேஷன் மொபைல்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட மைண்டோட ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாயிடும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப எந்த விஷயத்துல நீங்க ஃபோக்கஸா இருக்கீங்களோ, இப்போ நேச்சுரலா கேஜெட்ஸோட வேலையே அதுதான். நீங்க எந்த அளவுக்கு மொபைல்ல பெருசா எடுத்துக்கிறீங்களோ அது ஈக்குவலா உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஓகே, உங்களோட லைஃப்க்கு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. இப்படி உங்க அம்மா அப்பா இவ்வளவு அழகா உங்களை பாத்துக்கிறாங்கல்ல, அப்போ பெருசானா உங்க அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பா? நீங்க தான் பார்த்துக்கணும். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா நம்ம நார்மலா இருந்துட்டு அம்மா அப்பாவை பார்த்துக்க முடியுமா? இல்ல. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம படிக்கணும். நம்ம எப்பவுமே டாக்டர், என்ஜினியர் அந்த மாதிரி கூட எய்ம் பண்றதை விட நான் நல்ல சிஎம்மா வரணும், ஒரு பெஸ்ட் என்ஜினியரா வரணும். யாரும் சூஸ் பண்ணாத ஒரு ப்ரொஃபஷனை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போதான் இல்ல நான் ஒரு கேர்ள், எனக்கு இவ்வளவுதான் முடியும், நான் பையன், எங்க வீட்டுல இவ்வளவுதான், அப்படி நீங்க யோசிக்க கூடாது. ஓகே, நீங்க எக்ஸ்ட்ராடனரி 1 step ahead போகணும். இப்போ உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை, என்ஜினியர் ஆகணும்னு ஆசைனா நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு இப்பவே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நீங்க MBBS கிளாஸ் போகணும்லாம் சொல்லல. எந்த சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்டையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க படிக்கணும். ஓகே, அண்ட் ஃபைனலி நீங்க மெடிடேஷன் பண்ணணும். யாரெல்லாம் மெடிடேட் பண்ணுவீங்க? யாருமே பண்ணதில்லை. இதை நீங்க பண்ணுங்க. ஓகே, அம்மா கூட யாரெல்லாம் கோயிலுக்கு போவீங்க? வெரி குட். அப்போ உங்க கூட அம்மா கூட நமாஸ் பண்ணணும், கோயிலுக்கு போகணும். நீங்க எந்த அளவுக்கு கடவுள் கூட கனெக்டடா இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லா பிளெஸிங்ஸுமே கடவுள் கொடுப்பாரு. ஓகே, ஸோ ஃபியர், நீங்க கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது என்ன ஆகும், நம்மளோட லைஃப்ல எல்லா பிளெஸிங்ஸுமே ஆட் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கடவுளை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சிங்கன்னா ஈக்குவலாக உங்கள் கோல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அம்மா கோயிலுக்கு போகும்போது நான் வரேன்னு வாலண்டியராக போகணும், புரியுதா? அப்பா தொழுக போகும்போது என்ன பண்ணணும், வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்பா எத்தனை தடவை தொழுகிறாங்களோ அத்தனை தடவை நீங்களும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவங்களாம் வந்து உங்களை கைட் பண்ணணும்லாம் வேணாம். உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நீங்கள் வளர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ என்னென்ன ஃபாலோ பண்ணணும், உங்களோட டெய்லி ஹோம்ஒர்க், ஏதாவது ஒரு ஹாபி ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் மெடிடேட் பண்ணணும். டெய்லி மார்னிங் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு சாங் கேட்க, ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண, ஒரு நல்ல ஃப்ளூட் மியூசிக் இந்த மாதிரி கேட்டுட்டு ஒரு 2 minutes இல்லை 5 minutes அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்கனாலே அந்த டே உங்களுக்கு நல்லபடியாக போகும். ஓகே? அண்ட் பேரண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஓகே, நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே உங்கள் கிட்ஸை யார் கூடயுமே நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட். இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, யாரையுமே சேலஞ்சாக பார்க்கக்கூடாது. இது வந்து என்னோட கிஃப்ட். ஒரு கிஃப்ட்டை நம்ம யார் கூடயாவது கம்பேர் பண்ணுவோமா? உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்த கிஃப்டை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். அப்போ இது கடவுள் உங்கள் கையில் கொடுத்த கிஃப்ட். இதை நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து சூரியனை வந்து சந்திரனோட கம்பேர் பண்ணவே முடியாது. ஈச் ஒன் ஹேவ் இட்ஸ் க்ளோ. அவங்கவுங்களுக்கு அதாவது அவங்க சிறந்தது. அதே போல தான் உங்கள் குழந்தைங்க சிறந்தது. என்றைக்குமே ஹோம்ஒர்க் மோட்ஸை கம்பேர் பண்ணுறது, அவனோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது, அவன் எப்படி பண்ணுறான், அவனை பண்ணும்போது ஒரு நாள் நம்ம குழந்தைங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ அப்போ அந்த வழி நம்மளுக்கு பயங்கரமாயிடும். ஸோ குழந்தைங்களை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். உனக்கு எதனால தெரியல, ஏன் உன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸ்கூலுக்கு ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஸ்கூலில் போய் எடுத்து இவங்க எது பண்ண மாட்டேன், அப்போது என்ன ஆகும், நேச்சுரலாக அந்த டீச்சருக்கு இவன் படிக்கலன்னு அவங்க அம்மாவே சொல்கிறாங்கன்னு நீங்களே ஒரு க்ளூ கொடுக்குறீங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே அங்கே போய் நீங்கள் ஸ்கூலில் கன்வே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய சரி செஞ்சாலே எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. ஸோ உங்கள் குழந்தைய வந்து ஒரு கிஃப்டாக பாருங்க, ஒரு சேலஞ்சாக நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க இப்போது நீங்கள் புதுசாக நான் இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அந்த மாதிரி அப்டேட் எதுவும் பண்ணிக்க வேணாம். உங்கள் அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க, எவ்வளோ பக்குவமாக நம்ம அம்மா நம்ம எப்படி வளர்த்தாங்களோ அதே போல் நம்ம கிட்ஸை நம்ம வளர்க்கும் போது எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஒரு பயமே இல்லாமல் நம்ம அந்த குழந்தைங்களை வளர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்கள ஒரு கிஃப்டாக பார்க்குறீங்க. ஓகே? ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓகேவா? நீங்கள் ரொம்ப அழகாக எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சரி, அம்மாலாம் வந்திருக்காங்கல்ல இங்கே, 1 minute நீங்கள் வந்து யூ கேன் ப்ரே டு யோர் காட். ஓகே? ஸோ எல்லாருமே யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ப்ரே ஃபார் யோர் பேரண்ட்ஸ். கடவுள் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் இந்த மொமெண்ட் தேங்க்யூ சொல்லணும். ஓகே? ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்கள் அம்மாக்காக 1 minute ப்ரேயர் பண்ணணும். அண்ட் பேரண்ட்ஸ் யூ கேன் ப்ரே டு யுவர் காட். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்காக இந்த ஒரு நிமிஷம் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஓகே? இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். கிட்ஸ் வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் தேங்க் காட் ஃபார் தெம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேக் 60 seconds யூ கேன் ப்ரே ஃபார் தெம். ஓகே? நீங்கள் க்ளோஸ் யுவர் ஐஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணலாம். we will wait for you. Okay, you can open your eyes. ஓகே? ஸோ கிட்ஸ், நீங்கள் இப்போ உங்கள் அம்மாலாம் இங்கே இருக்காங்கல்ல, நீங்கள் போய் உங்கள் மம்மி கிட்ட உங்களுக்கு என்ன தோணுதோ இப்போ நீங்கள் சொல்லலாம். ஓகே? யூ கேன் ஸ்டாண்ட், யூ கேன் அம்மா கிட்ட போய் அம்மா தேங்க்யூ, என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி அம்மா உங்கள் மம்மி இங்கே வரலைன்னா நீங்கள் உங்கள் டியூஷன் மேம் கிட்ட போகலாம். ஓகே? ஸோ யூ கேன் கெட் அப் அண்ட் கோ ஸ்பீக் வித் யுவர் பேரண்ட்ஸ். அம்மா கிட்ட சொல்லுங்க, அம்மாவோட மடியில் உட்காந்து அம்மா நான் இனிமேல் நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா படிப்பேன். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ ஒரு 5 o'clock வரைக்குமே அது பாஸ்ட் தான், அது முடிஞ்சிருச்சு. இனிமேட்டுக்கு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட பிளெஸிங்கோட ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே?
ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து அவங்கள பிளெஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு லைஃப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் என்ன வேணாலும் உங்கள் குழந்தைங்களை பற்றி சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு நியூ லைஃப் அவங்க மறுபடியும் அவங்க ஸ்டடீஸில், அவங்க கெரியரில் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது உங்கள் பிளெஸிங்ஸோட அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அவங்க உங்ககிட்ட வரும்போது அவங்கள பிளெஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இதை கேட்பாங்க. ஓகே, ஸோ சில்ட்ரன் நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட பேசுங்க. வி வில் சி. எந்திரிங்க, வெட்கப்படக்கூடாது, நம்ம அம்மா. ஓகே, கமா கேட்டா அம்மா உங்களுக்காக வெயிட் பண்றாங்களா, அவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க என்ன ஆகணும். சாரி அம்மா கூட சொல்லலாம், ஐ லவ் யூ மம்மி சொல்லலாம், நிறைய இருக்குது சொல்றதுக்கு. So you can be back to your place. ஸோ இனிமேல் நீங்கள் எதுக்குமே பயப்படக்கூடாது. ஓகே, ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இனிமேட்டுக்கு அகாடமிக் இயர் வந்து ஜூனாக இருந்தாலுமே யூ திங்க் மண்டே இஸ் அ நியூ அகாடமிக் இயர். இனிமேல் தான் உங்கள் லைஃப் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அம்மாக்காக இனிமேல் படிக்க ஆரம்பிக்கிறோம். அம்மா உங்களுக்கு சொல்ல முடியாத சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணியிருக்காங்க. புரியுதுல? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்பாவும் அப்படிதான். அப்பா இல்லைன்னா அம்மாவால முடியாது, அம்மா இல்லைன்னா அப்பாவால முடியாது. அதனால நீங்க ரெண்டு பேருமே அவங்களுக்காக, அவங்கள வந்து சந்தோஷப்படுறதுக்காக நீங்க படிக்கணும். ஓகே, அதுதான் அவங்களோட சிறந்த ஒரு விஷயம். நீங்க வந்து அம்மா வீட்டுக்கு வந்து உங்களை பாத்திரம் விளக்க சொல்லலை, துணி மடிக்க சொல்லலை, இல்லை எந்த ஒர்க்குமே உங்களுக்கு கொடுக்கல. உங்களை சொல்றதெல்லாம் நீங்க நல்லா படிங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்களா சொல்லுங்க. அப்படி பாத்திரம் விளக்க சொன்னாலும் ஹாப்பியா பண்ணணும். ஓகே, சரியா? கோச்சிக்க கூடாது அம்மாட்ட. ஓகே, ஸோ பேரண்ட்ஸ் நீங்களும் எதுக்குமே பயப்பட வேணாம். சரண்டர் இட் டு காட் அபவ் ஆல். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது, இல்லை ஸ்ட்ரெஸ், உங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குழந்தைங்களோட ஸ்டடீஸில் காமிக்கும் போது அவங்களால அதை ஷைன் பண்ண முடியாது. அதனால நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எல்லாத்தையுமே வெளியிலே வச்சுட்டு ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே வந்து அவங்கள வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கனாலே போதும். they will shine in their life. ஓகே, ஸோ தேங்க்யூ ஜோஸ், தேங்க்யூ ஜென்சி ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ். ஓகே, நான் தேங்க்யூ சொல்லக்கூடாது, பட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ பேரண்ட்ஸ், தேங்க்யூ சில்ட்ரன். Thank you, ma'am. Thank you, ma'am. ஓகே, இப்போ இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்தது. நான் வந்து இவ்வளோ பேர் வருவீங்கன்னு உண்மையிலே நினைக்கல. ஆனால் எல்லாருமே உண்மையிலே உங்கள் குழந்தைங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருக்கீங்க. ஃபுல் ப்ரோக்ராமும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக நீங்கள் இருந்து என்கரேஜ் பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்களுடைய இன்விடேஷனை உடனே அக்செப்ட் பண்ணிட்டு எப்போ வருவோம் அப்படின்னு காத்திருந்து எங்களுக்காக வந்துட்டாங்க ஷான்வி மேம். அவங்களுக்கும் எங்களுடைய ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ்.
இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டோக்கன் ஆஃப் லவ் இந்த டேயோட மெமரிக்காக நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஐ ரெக்வஸ்ட் ஷாந்தி மேம் டு ப்ளீஸ் கம் டு இட். தர்னிஷ் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். யஷ்வந்த் தனிஷ்கா ஸ்ரீஹரி ஓவியா இம்ரான் ஆஷா பூமா ஜோஷிகா ஹாஜர் வந்தவங்க எல்லாருக்குமே நாங்கள் சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குழந்தைங்களோட பேசுங்க. கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யணும். இன்னும் ப்ரோக்ராம் முடியல. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்குது. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டா போயிட்டு. Thank you is just a word, but it means a lot from heart. I would like to call Boomer to deliver the word of thanks. Every good beginning must have a good end. Yes, it's time to end today's program. We must be thankful for everything that happens in our life. I believe this is the right time to thank each and every one of you. Thanking our chief guest for accepting our invite and being a part of the whole program. Thank you, ma'am, for your valuable words. Thanking our parents for supporting us always. Thank you for your presence. Last but not the least, I wholeheartedly thank all my friends who made this program a grand success. Above all, we thank God for His blessings on the day. Once again, thank you all. Thank you, Bhuma. Hope you all enjoyed the day. It's time to say goodbye. Please receive your refreshments. Thank you and God bless you all.